யாருக்கு முன்னாடியும் நம்ம தலை குனிஞ்சு இருக்கவும் வேண்டாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழணும். ஏமாத்தலை, கொள்ளடிக்கலை, நேர்மையாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க முன்னாடி நம்மளை யார் வேண்டான்னு ஒதுக்குனாலும் சரி, நம்ம கூட இருக்க மாட்டான்னு போயிட்டாலும் சரி, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்தே ஆகணுங்கிற நம்பிக்கை வேணும். எதுவுமே தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும். நம்பிக்கை இருந்தால் எந்த ஆட்சியுமே பிடிக்கலாம். முன்ன நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணி இருக்குது, கோயிலுக்கு போகிறோம், மணி இருக்குது. அந்த மணி எட்டலை, இது எட்டலை அப்படின்னு நினச்சி நம்ம போய்கிட்டே இருந்தோம்மா நம்ம ஒரு பலகீனமாயிரும். இது எட்டலையா, நம்ம இதை எப்படியாவது அடித்தே ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், முடியாது எக்கி அந்த மணியை அடிக்கிறான். அப்போ மணி அடிக்கக்குள்ளே என்ன ஆகுதுன்னா சத்தம். நாம் ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷமும் இருக்குது. அப்படியாப்பட்ட மனசு இருக்கிறக்குள்ள வாழ்க்கை வாழக்குள்ள நமக்கு ஏன் இல்லாமல் போயிடுச்சு? 2 காலு இல்லாதவங்க ஒரு இதில் ஏறி உக்காந்திக்கிட்டு கையை ஊனிக்கிட்டு நடக்கிறாங்க. வண்டி மேலே உக்காந்திக்கிட்டு கையை கீழே இருந்துக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. கால் இல்லாதவங்க அப்படி, கண் இல்லாதவங்க இப்படி, அப்படி இருக்கிறவங்களே தான் சம்பாரித்து தான் பொழைக்கணும்னு எண்ணம் இருக்கக்குள்ள நம்ம கண் இருந்து, கால் இருந்து, கை இருந்து நம்ம ஏன் எல்லாத்தையும் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கணும்? எல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு தன்னம்பிக்கையோட பொழைக்கணுங்கிற வெறி இருந்தாவே போதும், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். இது உண்மைதானுங்க சார். தன்னம்பிக்கையோடு இருங்க பாருங்கள், வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னுக்கு வந்துடுவீங்க. போனதை தூக்கி எறிங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு பொழப்பு நடங்க பாருங்கள். நல்ல முறையாக இருக்கும். எதுக்கும் சந்தோஷப்படுங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க.